அவர்கள் ஜெயிச்சு கூட போராடிட்டு இருக்காருல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? நாங்கள் போராடுறாரு பாவம் பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதுவெல்லாம் போட்டு எல்லாம் கல்யாண மண்டபம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போராடுறாரு. அவர் சொந்த காசில் போராடுறாரு. அவர் வரணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ தான் கம்யூனிஸ்ட் 2 பேர் வந்துருக்குறாங்க. திருமாவளவனும் வருவார். வந்துட்டானா ஆட்சி அமையும். கண்டிப்பாக அவர் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்குது. அவர் வரணும், மீண்டும் வரணும்ட்டு தெரிவிக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்காது. 2 பேரும் எதிரிங்க தான். அன்றைக்கி கலைஞர் இருக்கும் போதும் கூட்டணி வச்சது கிடையாது. இப்போ இவங்க கூட்டணி வைக்கிறது அது நல்லா இருக்காது. நீங்க எந்த ஆட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? நீ வரப்போகிறது டிவிக்கே வரணுன்றது தான் ஆதரவு. ஒரு நல்ல புரட்சி வரட்டுமே. நம்ம இவ்வளோ காலமாக பார்த்துட்டோம், இது புதுசாக வருது, இது பார்ப்போம். ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. அவர் ஜெயிச்சிட்டாரு, அவரை விட்டுருங்களேன். ஏன் அந்த மனுஷனை போட்டு ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாக்குறீங்க? ஜெயிச்சவனை மீண்டும் மீண்டும் அவரை கஷ்டப்படுத்தினா அது தப்பு. அவர் தனி மனுஷனாக இருந்து ஜெயிச்சு வந்திருக்காரு. இதோட விட்டுட்டா நல்லா இருக்கும். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. இப்போ அவங்களுடைய விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு இப்படி பண்ணுறாங்களா, இல்லை அவங்களே தான் இந்த ஆட்சி ஆளணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு சான்ஸ் ஒரு புது மனுஷனுக்கு கொடுத்து பாருங்க, அவங்க என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. அவங்க இந்த பக்கமும் பேச முடியல, அந்த பக்கமும் பேச முடியல. இவங்களே வந்தால் எப்படி ஆட்சிக்கு? ஒருத்தராவது அவங்க ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்கணும்ல. ரொம்ப குடைச்சல் கொடுக்குறாங்க பாவம். அவர் எவ்வளோ நேரம் எவ்வளோ இதுவாக இன்ட்ரெஸ்டாக வந்தார். 10 ஓட்டு இல்லாத 5 ஓட்டு இல்லாத நிற்க வச்சுட்டாங்க. தொகுதி இல்லாத நிற்க வச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி என்ன நியாயம்? அது நியாயமா? அது பார்த்துன்னு தான் இருக்கேன். போராடி தாங்கிறாரு. ஆமாம், எங்கள் தரப்பில் நல்லா வந்தால் சரி, நல்லா மக்களை நல்லா இது பண்ணால் சரி. ஆக்சுவலி கர்நாடகாவில் எப்படி பார்க்குறோன்னா, கர்நாடகாவில் அவர் ஒருத்தர் ஜெயிச்சார். அவரை சீக்கிரமாக ஆளுநர் இது பண்ணிட்டாங்க. பட் விஜய் மட்டும் இது பண்ணுறதுக்கு மேலிடத்துலேருந்து யாருமே அவருக்கு ப்ரெஷர் போடாமல் மற்ற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவரை இது பண்ணுறாங்க மாதிரி தோணுது. ஜெயிச்சும் அவர் இன்னும் உட்காராம தவிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. எப்படி பார்க்குறதுனா, இது அரசியல் சூழ்ச்சி தான். ஃபுல்லாக அதான் பண்ணுறாங்க. வரவே கூடாதுன்னு தான் போராடி பார்த்தாங்க. அவர் இப்போ வெளியே தான் நிற்கிறாரு. விட மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கும். அது மெஜாரிட்டி காமியணும் இல்லை, சட்டசபையில் உட்காந்து மெஜாரிட்டி காமியணும். 112 பேரை லிஸ்ட் வச்சு காமியணும். ரூல்ஸ் பிரகாரம் தான் செய்கிறாங்க. அவங்க கஷ்டமாக தான் இருக்குது. உட்கார முடியாத கஷ்டமாக இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? எப்படி பார்க்குறீங்கன்னா, திடீர்னு ஆட்சி அமைக்கணும், எப்படி அமைக்க முடியும்? ஜெயிச்சிருந்தா எப்படி அமைக்க முடியும்? இதோட பெரிய பெரிய கருப்பு கொள்ளாலாம் இருக்காங்க. இவர் திடீர்னு எப்படி ஆட்சி ஆள முடியும்? ஃபர்ஸ்ட்ல ஏடிஎம்கே இருந்துச்சு, டிஎம்கே இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு. இவங்க எல்லாம் கரைச்சி குச்சுங்க. இவர் புதுசா வந்திருக்காரு. இவர் திடீர்னு எப்படி ஆட்சி ஆள முடியும்? அதிமுகவும் கூட்டணி தான். கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் வெளிநாடு போயிட்டு இருக்காங்க. இது அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சா தான் இவர் ஜெயிக்க முடியும், அரசியல் ஆள முடியும். அவங்க கூட்டணி இல்லைன்னா அரசியல் ஆள முடியாது. நாங்கள் ஏடிஎம்கே ஆட்சி தான் வரணும்னு நினைக்கிறோம். அது பெரும்பான்மை இல்லாதனோட காரணம். ஆளுநர் கூப்பிடணும் முறைப்படி. காங்கிரஸ் கூட்டணி வச்சதுனால அந்த பிரச்சனை வருது.